வணக்கம் நண்பர்களே. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, தங்களோட கேஜுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பல்லி வருது, பல்லி வந்து ஒரே டிஸ்டர்ப் பண்ணுது பேர்ட்ஸைன்னு சொல்லி. அப்போ இந்த பல்லி என்னண்டு நாங்கள் இந்த கேஜுக்குள்ளே வராமல் தவிர்க்கிறதுன்னு சொல்லி நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. என்னோடய கேஜும் வெளியே தான் வச்சுருக்கேன், பட் ஆனால் பல்லி வரதுக்கு அங்கே சான்ஸ் இல்லை. அப்படி உங்களோட கேஜுக்கு பக்கத்தில் பல்லி வரக்கூடிய மாதிரி இடங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் தான் பல்லி வந்து கூடுதலாக தேடி வரும். அடுத்தது வந்து அதில் இருக்கக்கூடிய சாப்பாடுகளை வந்து அது சாப்பிட்டுட்டு போகிறதுக்காகவும் வரும். அடுத்தது வந்து பேர்ட்ஸை வந்து சில நேரம் இருக்கக்கூடிய சின்ன பேர்ட்ஸை வந்து அது கொல்லக்கூடிய சான்ஸும் இருக்குது. தண்ணியில் விழுந்து அந்த தண்ணியை பேர்ட்ஸ் குடிச்சுன்னு சொன்னால் அதிலிருந்து சாகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் பல்லியை வந்து நம்ம ஏதாவது ஒரு முறையில் கூண்டில் இருந்து இல்லாமல் ஒழிக்கணும். அப்படி ஒழிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் பல்லியை நாங்கள் வந்து அடித்து கொள்ளவோ அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் நாங்கள் ஈஸியான வழியில் அதை விரட்டுறதுக்கு 2-3 வழிமுறைகளை நாங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த முட்டைக்கோது இருக்குது தானே, நல்லா காய வச்ச முட்டைக்கோதை வந்து வச்சிங்கன்னு சொன்னால் அந்த முட்டைக்கோது வாசத்துக்கு பல்லி வந்து கிட்டையும் வராது. இது வந்து நிறைய புக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதிலேருந்து பல்லி வராது. அடுத்தது வந்து மயில் இறகு இருக்குது தானே, மயில் இறகு என்ன செய்யுங்க, ஒரு குறிப்பிட்ட அளவு மயில் இறகு எடுத்து உங்களோட கேஜை சுற்றி கட்டி விட்டிங்கன்னு சொன்னால் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி பல்லிக்கு வந்து மயில் இறகு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ கேஜுக்கு பக்கத்துலேயும் வராது. உங்களோட பேர்ட்ஸுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி அந்த சின்ன குடிசைகள் இருக்குது தானே, பள்ளி குடிசைன்னு சொல்லுவாங்க, அந்த குடிசையை வாங்கி வச்சிங்கன்னு சொன்னால் அது வந்து பறவைகளுக்கு பக்கத்தில் வைக்காங்க. சில நேரங்களில் பறவைகள் வந்து அதை கொத்தி சாப்பிடுச்சுன்னா பறவைகள் இறக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பல்லி வரக்கூடிய இடங்களை பறவைகளுக்கு பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வைங்க. இதை பார்த்தாலும் பல்லிகள் வந்து வராது. அடுத்தது வந்து ஒயிலை கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. பறவைகள் கேஜுக்கு பக்கத்தில் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நீங்கள் ஒயிலை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஒயிலோட வாசத்துக்கு மற்றது ஒயில் கிட்டே இருக்கும்போது பல்லி வந்து பக்கத்துலேயும் வராது. இதால் வந்து நீங்கள் பேர்ட்ஸை வந்து நல்லா பாதுகாத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் வந்து பல்லியை விரட்டலாம். அப்படி இல்லை என்று சொன்னீங்கன்னா ஒரு மஞ்சளோட கொஞ்சம் எண்ணெயை கலந்து அதோட கொஞ்சம் தண்ணியையும் கலந்து ஒரு ஸ்ப்ரேயில் எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால், கேஜை சுற்றி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு சொன்னால் பல்லி வந்து வரவே வராது. இந்த சின்ன சின்ன முறைகளை நீங்கள் பல்லியை வந்து ஒழிச்சு கொள்ளலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் டெய்லி பண்ணணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.